இதுதான் என் உடன்பிறப்போட மண்டை. முடி பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, நல்லா அடர்த்தியாக இருக்குங்களா, கருகருன்னு வேறு இருக்கும். இதெல்லாம் என்னோடய ஹேர் ஆயில் தேய்ச்சி தான் இந்த மாதிரி கருகருன்னு வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். நார்மலாக நான் எண்ணெய் தேய்க்கும் போது எடுத்து தேய்ச்சிக்குவேன், அப்படி தான். ஆனால் இவன் அதிகமாக எண்ணெயே தேய்க்க மாட்டான். ஆனால் யூஸ் பண்ணுறது நல்ல தண்ணி, அதனால் அப்படி இருக்கான்னு தெரியல. வாரத்தில் வந்து 7 நாளில் 5 நாள் சார் வந்து தலை குளிச்சிருவார். ஆனால் மண்டை முடிய பாருங்கள் நல்லா அடர்த்தியாக கருன்னு நெருக்கமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலேயே எப்படி தான் இருக்குமோ என்னென்னு தெரில. எங்கள் அம்மாவுக்கும் நல்லா முடி வந்து அடர்த்தியாக நல்லா கருன்னு தான் இருக்கும். இன்ன வரைக்கும் வந்து முடி நரைச்சி போகலை, ஏதோ 1 2 தான் லைட்டாக எட்டி பார்க்குது. வயசு 50 ஆகுது. எங்கள் அண்ணனுக்கும் நரமுடின்ற மாதிரிலாம் இல்லை, எனக்கும் அதே மாதிரி. இது வந்து பரம்பரையாக வருதா என்னென்னு தெரில. நல்லா நெருக்கமாக இருக்குது. தலைக்கு வந்து என்னோடய ஹேர் ஆயிலாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயாவது ஒரு டைம் தான். தலைக்கு எண்ணெயும் வைக்க மாட்டான். ஆனால் சாப்பிட்றது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவான். அதனால தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் தேய்ச்சா தான் முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்கல்ல. ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் முடி நல்லா வளரும். இவன் நல்லா சாப்பிடுவான், அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றது தான் நம்ம முடிக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே கொடுக்குறது.